Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நம்முடைய ஆபத்தின் நேரத்திலேயும் தேவதூதர்கள் நம்மை சூழ நின்று பாதுகாக்கிறார்கள். அதிலே சந்தேகமே கிடையாது. அதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். நீங்கள் அதை சொல்ல வேண்டும். என்னத்தை சொல்ல வேண்டும்? சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். எனக்காக அவர் கட்டளையிடுகிறார். என் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் கைகள் என்னை ஏந்தி கொள்வார்கள் என்கிற வாக்கு தத்தத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அதை விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்காக இருக்கிற தேவதூதர்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த தேவதூதர்களை பற்றி அநேக காலமாக ஒன்றுமே வேத வல்லுநர்கள் படிக்காமல் இருந்தார்கள், ஆராயாமல் விட்டுவிட்டார்கள். அநேக வருஷங்களாக இந்த தேவதூதர்களை பற்றி அந்த காரியத்தையே ஆராயாமல் விட்டுவிட்டார்கள். ஏன் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. பழங்காலத்திலே அதை ஆராய ஆரம்பித்தவர்கள் சின்ன சின்ன ட்ரிவியல் கொஸ்டியன்ஸ், ஒண்ணுக்கு உதவாத கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். எப்போ தேவதூதர்கள் உருவாகின நிமிஷத்திலிருந்து எத்தனை நிமிஷம் வரைக்கும் அவன் விழாம இருந்தது, எப்போ விழுந்தது, சில வினாடிகளிலே விழுந்ததுன்னு சிலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு தேவதூதனுக்கு இங்க இருந்து அமெரிக்கா போவதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இப்படியெல்லாம் வேண்டாத கேள்விகள், ஒன்னுத்துக்கு உதவாத கேள்விகளை கேட்டு தேவதூதர்களை பற்றி ஆராய்கிறோம் படிக்கிறோம் என்று சொல்லி ஒன்றுத்துக்கும் உதவாத கேள்விகளை கேட்டு கேட்டு அதை உண்மையாக படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இதை படிக்க வேணாம், இதை விட்டுருவோன்னு பேசாம விட்டுட்டாங்க. இப்படியாக பல காரணங்களால் தேவதூதர்களை குறித்து படிக்காமல் அந்த குறித்த அறிவை உதறி தள்ளி அதை வேண்டாம் என்று அதை பொருட்படுத்தாமல் அநேகர் விட்டுவிட்டார்கள். அதை குறித்த இக்னோரன்ஸ், அறியாமை அதிகமாக இருக்கிறது. தேவதூதர்கள் என்றால் என்ன, எப்பொழுது உருவாக்கப்பட்டவர்கள், எப்படி உருவாக்கப்பட்டவர்கள், எத்தகைய தன்மை வாய்ந்தவர்கள், என்ன விதமான நோக்கத்திற்காக அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பணிவிடை என்ன, அவருடைய பணி என்ன என்பதில் மிகுந்த அறியாமை ஜனங்கள் மத்தியிலே இதன் காரணமாக நிலவி வருகிறது. ஏனென்றால் படிக்காத காரணத்தினாலே. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாள்களிலே கூட யூதர்கள் மத்தியிலே ஒரு குழுவினர் இருந்தார்கள். அவர்கள் தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்களும் விசுவாசிக்கவில்லை. அவர்களுடைய பெயர் சதுசேயர். யூதர்கள் மத்தியிலே பரிசேயர், சதுசேயர் என்று இரண்டு விதமான கும்பல் இருந்தது. பரிசேயர் சதுசேயர் என்கிற கும்பலுக்குள்ள வித்தியாசம் என்ன? சதுசேயர் உயிர்த்தெழுதலையும் தேவதூதர்களையும் விசுவாசிப்பதில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23 அதிகாரம் 8 வசனம். என்னத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இதான் அவருடைய வித்தியாசம். இந்த சதுசேயர் தேவதூதர்கள் இல்லை, உயிர்த்தெழுதலும் இல்லை என்று போதிக்கிறவர்கள். இப்படி போதிக்கிறவர்கள் யூத மதத்திலே இருந்தார்கள். ஆனா அதே யூத மதத்திலே தான் எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள், பல தேவ மக்கள் தேவதூதர்களுடைய ஊழியத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த சதுசேயர் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ஒரு விதமாக லிபரல்ஸ், வேத வசனத்தை விசுவாசியாதவர்கள். சில காரியங்களை, வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை விசுவாசியாத மக்கள். தேவதூதர்கள் ஒண்ணும் கிடையாது, உயிர்த்தெழுதல் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி அதையே வாதம் விட்டு கொண்டு அதையே தர்க்கித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள். அதுல என்ன வேடிக்கைனா, ஆதி திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட போது அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்பொழுது பொறாமை அடைந்தவர்களாய் வேதம் சொல்லுகிறது, சதுசேயரும் மற்ற யூதர்களும் அந்த அப்போஸ்தலரை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டார்களாம். அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தில் இதை பற்றி சொல்லி இருக்கிறது. பொறாமை அடைந்து சதுசேயரும் மற்ற யூதர்களும், குறிப்பாக சதுசேயரை சொல்லி இருக்கிறது, அவர்கள் அப்போஸ்தலரை பிடித்து சிறைச்சாலையில போட்டார்களாம். சதுசேயர் யார்? தேவதூதர் உண்டென்று விசுவாசியாதவர்கள். சிறைச்சாலையில போட்டவங்க அடுத்த நாள் போய் பார்த்தா சிறைச்சாலை கதவை, சிறைச்சாலையிலிருந்து அங்க போட்ட அப்போஸ்தலர்கள் வெளியே போயிட்டாங்க. எப்படி போனார்கள்? தேவதூதர்கள் கொண்டு வந்து
வெளியே விட்டாங்க. ஆண்டவர் வேணும்னே தான் செய்தார் போல இருக்கு. இவர்கள் தேவதூதனை விசுவாசிக்கிறது இல்லை என்று தெரிஞ்சு தேவதூதனை அனுப்பி இந்த சதுசேயர்களால் சிறையிலே தள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வந்து விட்டு விட்டார். இவர்கள் முழிக்கிறார்கள், எப்படி நடந்தது என்று. இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உண்மை. உண்மையாகவே தேவதூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். வேத புத்தகத்திலிருந்து இயேசு தேவதூதர்கள் இப்படியாய் பணிவிடை செய்கிறார்கள் என்று விசுவாசித்தாரா? இயேசு விசுவாசித்தாரா? இயேசு அதை எதிர்பார்த்தாரா? இயேசு இந்த தேவதூதர்களுடைய பாதுகாப்பையும் அவருடைய ஊழியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தாரா? இயேசு அதை அனுபவித்திருந்தால், இயேசு அதை எதிர்பார்த்திருந்தால், இயேசு அதை விசுவாசித்திருந்தால் நிச்சயமாக நாம் அதை விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் இயேசு விசுவாசிந்தா நானும் விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு அதைத்தான் நாம் காணப்போகிறோம். இயேசுவினுடைய வாழ்க்கையிலே தேவதூதர்கள் எப்படி கிரியை செய்தார்கள், எப்படி காத்தார்கள், தேவதூதர்கள் எப்படி அவரை தம்முடைய கைகளில் ஏந்தினார்கள், எப்படி அவருக்கு உதவினார்கள் என்பதை குறித்து சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு சிறு குழந்தையா இருந்த போதே இயேசுவை பாதுகாக்கிற வேலையிலே தேவதூதர்கள் அமர்த்தப்பட்டார்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இயேசு சிறு குழந்தையாய் பிறந்த புதிதிலே இயேசுவை காக்கும்படியாக தேவதூதன் அனுப்பப்படுகிறான். 19 ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். தேவதூதன் இயேசுவை பாதுகாக்கும்படியாக சரியான நேரத்தில் திரும்பி இவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பும்படியாக இவர்களுக்கு கட்டளையிடுவதை காண்கிறோம். பிள்ளையை காக்கும்படியாக எகிப்துக்கு ஓடிப்போன யோசேப்பு தேவதூதன் சொப்பனத்திலே சொன்னபடியால் தான் அப்படி ஓடி போனார் என்று நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனம், பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். தேவதூதன் தான் முதல்ல வந்து சொன்னது, பிள்ளையை இங்க வைத்திருக்காதே, ஏரோது கொலை செய்யும்படியாக தேடுகிறான் என்று. பிள்ளையை தூக்கிட்டு ஓடுகிறார்கள் எகிப்துக்கு. அங்கே வைத்து சில காலம் பிள்ளையை காக்கிறார்கள். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு தேவதூதன் திரும்பவும் வந்து பிள்ளையை நீ கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு திரும்பலாம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பிள்ளையை கொல்ல நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள் என்பதை அறிவிக்கிறார். தேவதூதன், காக்கிற தேவதூதன், காக்கும்படியாக, குழந்தையை காக்கும்படியாக சகல உதவிகளையும் செய்யும்படியாக அனுப்பப்பட்ட தேவதூதன் அங்க இயேசுவை காக்கும்படியாய் கிரியை செய்கிறதை நாம் காண்கிறோம். இயேசு சிறு குழந்தையாய் இருந்த போதே